தமிழ்நாடு தனி நாடா ஆனா என்னவாகும் தெரியுமா? பொதுவா பல பேர் சொல்ற ஒண்ணு, தமிழ்நாடு தனி நாடா ஆகுறதால என்ன ஆக போகுது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்காது. என்னதான் பரப்பளவுல ஸ்ரீலங்கா, கத்தார், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து மாதிரி பல தனி நாடுகளை விட பரப்பளவுல தமிழ்நாடு பெருசா இருந்தாலும் தனி நாடா பிரியும் போது மொத்த எக்கனாமியும் பாதிக்கப்படும். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தமிழ்நாடு பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க, தமிழ்நாடு தனி நாடா ஆகும்போது தனக்குன்னு தனி ஒரு ராணுவம் தேவைப்படும். அதோட நம்ம பல நாடுகளோட ஏற்றுமதி இறக்குமதின்னு நிறைய ஒப்பந்தங்களை போடுறதோட எல்லை பாதுகாப்பு, மத்திய வங்கி, தனி நாணயம்னு எல்லாத்தையுமே நிர்வகிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம தனி நாடா பிரிஞ்சா ஆன்மீகம், கோயில், சித்த மருத்துவம்னு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வளர ஆரம்பிக்கும். அதோட கிட்டத்தட்ட 290 பில்லியன் வருமானத்தை இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான் தந்துகிட்டு இருக்கு. சடனா தமிழ்நாடு பிரியும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒன்றை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலம் தனி நாடா பிரிகிறது குற்றம் அப்படின்னு சொன்னாலும், அப்படி ஒரு வேளை தனியா பிரிஞ்சா அந்த நாட்டுக்குன்னு தனி ஒரு மொழி, கலாச்சாரம் அப்படின்னு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.